Good afternoon, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Idambillai. I am going to discuss about for 12th Computer Science, Chapter 8. Last class நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட்டாக அதை டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் மாடிஃபையிங் அண்ட் டெலிட்டிங் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ அந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம். அகைன் ரீகால் டு தட் string operators. ஸோ அந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் இந்த லெசன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் அப்படிங்கக்கூடிய லெசன் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் ஆஸ்க் த ட்விஸ்டட் கொஷின்ஸ் ஆர் யூ கேன் திங்க் பண்ணி எழுதுகிற அளவுக்கான கொஷின்ஸ் இந்த லெசன்லேருந்து தான் வரும். ஏன் எதுலேருந்து வரும் அப்படிங்கிறதும் மெயினாக சொல்லலாம். நம்மளுடைய ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கக்கூடிய லெசன்லேருந்து தான் நம்மளுக்கு இந்த கான்செப்ட் வரும். அதுவும் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டரில் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் கான்செப்டில் இருந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப 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 அதிகம். ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் கான்செப்ட். ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டரில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் அவைபிலிட்டியாக இருக்குங்கிறத ஒரு கிளான்ஸ் ரீகால் பண்ணலாம். கன்காடினேஷன் அப்பண்ட். கன்காடினேஷன் அப்படிங்கிறது என்னென்னா சிம்பிளாக சொல்லலாம் ஜாயினிங் அ டூ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிங் இன் அ சிங்கிள் மீனிங் ஆஃப் ஸ்ட்ரிங். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கன்காடினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்பண்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும், அந்த ஸ்ட்ரிங்கோட என்ன பண்ணோம் அப்படின்னா அனதர் ஒரு அக்கௌண்ட்டை ஜாயினிங் ப்ராசஸ், அதுதான் என்ன சொல்லுவோம் அப்பண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம இந்த வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்பண்ட் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரிங் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜாயினிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ரிப்பீட்டிங் ப்ராசஸ். ரிப்பீட்டிங் இது ஒவ்வொன்றுக்கும் சிம்பிள்ஸ் அவைபிலிட்டியாக இருக்குது. அந்த சிம்பிள்ஸை வந்து அந்த சிம்பிள்ஸை கொடுத்து 1 மார்க் கொஷினில் கூட கேட்கலாம். which symbol are used in the appending process, which symbol are used in the repeating process or in a string slicing. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் என்ன ஆப்ரேட்டர் யாராவது ஒரு இண்டிகேஷன் பண்ண பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அப்படின்னா இந்த சிம்பிள் ஃபார் brace செட் ப்ராக்கெட். ஓகே, இதுதான் என்னுடைய ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கான சிம்பிள். ஸோ அது மாதிரி 1 மார்க் கொஸ்டின் இப்படிலாம் நம்மளுக்கு ட்விஸ்டட் கொஷின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் ஸ்லைஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ட்ரிங் சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 5th ஒன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் வென் ஸ்லைசிங் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரைட் வென் எ ஸ்லைசிங் ஸ்ட்ரிங்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 3 ஆர்கியூமெண்ட் கொடுத்து நம்மளுடைய ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ண வைக்கிறாங்க. ஃபார் ஸ்டார்டிங் எண்டிங் கொடுத்துட்றாங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக கொடுக்குறது பார்த்திங்கன்னா எனக்கு இன்டர் பிட்வீன் ஃபார் 10 எக்ஸாம்பிள் ஃபார் எ ஸ்ட்ரிங் 1 10 to 16 அப்படின்னா அதுக்கு இன்டர் பிட்வீன் ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் டிஸ்பிளே பண்ண வைக்கிறாங்க. ஃபார் 4 அப்படிங்கிறத. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்ட்ரிங்காக நம்ம சொல்கிறோம். ஸோ எங்கேருந்து நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன்னு பாருங்கள், இங்கே பாருங்கள் இருக்குது அந்த எக்ஸாம்பிள் அவைபிலிட்டியாக இருக்குது இங்கேயே. ஸோ print str 10:16:4 அப்படிங்கிறது 10 ஸ்டார்டிங் 16 எண்டு. ஃபார் 4 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபார் 10 to 16 இருக்கக்கூடிய 4th லெட்டர் என்னவோ அதை தான் எனக்கு டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம். ஸோ அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்ட்ரைட் வென் ஸ்லைசிங் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரைட் வென் ஸ்லைசிங் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி இண்டிகேஷன் பண்ணுறாங்க. Now அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா string formatting operators. Now in this class we are going to discuss about the topic as a string formatting operators. What do you mean by string formatting operators அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். What do you mean by string formatting operators அப்படின்னா என்ன சார்? string formatting operatorsனால் என்ன? What do you understand அப்படின்னு சொல்லி கேட்கலாம். The string formatting operator is one of the most existing feature of Python. 1 mark note பண்ணிக்கோங்க. இது ஒரு 1 mark question. Most existing feature in Python which is அப்படின்னு கேட்கலாம். ஸோ என்னுடைய string formatting operator என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா most existing feature in Python. existingனு ஏன் சார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா for all programming languages to ask in the formatting operators
ஈவன் தோ C++ல கூட நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன கேரக்டர் இருக்குது, என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் அவைபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஆனால் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மோஸ்ட் எக்ஸிஸ்டிங் ஃபியூச்சர் ஆஃப் பைத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அது 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. த ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர் இஸ், அந்த ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு சிம்பிள் கொடுத்துட்டாங்க. த ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர் இஸ் percentage symbol, that is a for string formatting operator symbol, that is for string formatting operator symbol is used to construct strings, is used to construct a string. நான் ஒரு string create பண்ணோம் அப்படின்னா என்னுடைய பைத்தானில் எனக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டாலர் சைனை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னுடைய ஸ்ட்ரிங்கை நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. Dash symbol or dash character are used to creating a string அப்படின்னு சொல்லி 1 மார்க் கேட்கலாம். Replacing parts of the strings with the data stored in variables, replacing parts of the strings with the data stored in variables. ஈவன் தோ இந்த டேட்டா வேரியபிளில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா என்னுடைய வேல்யூ எல்லாமே ஸ்டோராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த ஒரு பேராகிராஃப். இந்த ஒரு பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 1 மார்க் இருக்குது. ஃபார் 1 என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸிஸ்டிங் ஃபியூச்சர் ஆஃப் பைத்தான், அது ஒரு 1 மார்க்கு. த ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர் இஸ் அந்த சிம்பிள் டேஷ் யூஸ்டு டு கன்ஸ்ட்ரக்ட் ஸ்ட்ரிங் ரீப்ளேசிங் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் வித் த டேட்டா ஸ்டோர்ட் இன் வேரியபிள்ஸ். என்னுடைய டேட்டா வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணுறது, ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐ கேன் கிவிங் ஆஸ் அ சின்டாக்ஸ். ஸோ இந்த சின்டாக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளே with the person value 1 and value 2, value 1 value 2 சொல்லியிருக்காங்க என்னுடைய ப்ராசஸில். சின்டாக்ஸ் பாருங்கள், string to be display with the percent. என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்ட்ரிங் எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் த பர்சன்ட் சிம்பிளோட தான் டிஸ்பிளே ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு ஸ்ட்ரிங்கை நான் டிஸ்பிளே பண்ண வைக்கணும் அப்படின்னா எனக்கு அங்கே பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்கணும், இருந்தால் தான் இட் இஸ் அ ப்ராசஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ரூல் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் அ ப்ரீ டிஃபைன்ட் ஆர் when to generate the compiler at the time to created process அப்படின்னு சொல்லலாம். now after that next one process பார்த்திங்க அப்படின்னா நேம் ஈக்குவல் டு ராஜராஜன் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். நேம் ஈக்குவல் டு ராஜராஜன், மார்க் ஈக்குவல் டு 98, மார்க் ஈக்குவல் டு 98. நான் அதுக்கடுத்தது பிரிண்ட் நேம் கொடுத்துருக்காங்களா, புரியுதாப்பா, இது புரியுதா? நேம் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அந்த நேமுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மார்க்னு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். திரும்ப ஆஃப்டர் அதை பிரிண்ட் பண்ணுறேன் ஒரே லைனாக. கீழே அவுட்புட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ ஒரே லைனாக பிரிண்ட் பண்ண வைக்கணும். அதுக்காக இந்த பிரிண்ட் ப்ராசஸ் கொடுக்குறேன். ஸோ அப்போ நேம் கோலன் %s அண்டு மார்க் %d. இந்த s denoted as a string, s denoted as a string. புரியுதா? Are you understand? Now d denoted as a data அப்படின்னு சொல்லலாம், ஆர் in a percentage of or in the digital அப்படின்னு சொல்லலாம், digital format. ஸோ ஆஃப்டர் தட் டி முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பர்சன்ட் வந்து அதுக்கப்புறம் என்ன சார் என்னுடைய வேல்யூ இருக்குது, என்ன டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் மார்க், என்னுடைய நேமையும் மார்க்கையும் திரும்ப எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இங்கே அவுட்புட்டில் பாருங்கள் நேம் நம்மளுக்கு வந்துருச்சா, ஆஃப்டர் அது இதுக்கான வேல்யூ நேம் மார்க்கு கொடுத்துருக்காங்க, அண்டு சிம்பிள் இங்கே வந்துச்சா. நான் அதுக்கடுத்தது மார்க் வந்திருக்கா. ஸோ %d, ஸோ அந்த %d நேம் மார்க் அப்படிங்கிறப்போ எனக்கு இந்த ப்ராசஸ். ஸோ மார்க் வந்துருச்சா. ஸோ இது மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபார்மேட்டிங் ஆர் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோன்னா நம்மளுடைய ஸ்ட்ரிங்கில் நம்ம வேல்யூவை
கெட் பண்ணி ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி மெனி ஆஃப் சிம்பிள்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ அதை ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸ். ஸோ இந்த ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் த சிம்பிள் அப்படின்னு கேட்கலாம். ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸ். ஸோ இந்த ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸில் என்னென்ன சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபார்மேட்டிங் அப்படின்னா என்னென்னா, என்னுடைய கேரக்டர் நான் சேஞ்ச் பண்ணுறேன் அல்லது என்னுடைய கேரக்டரை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் பண்ணுறேன். இட் இஸ் எ இன்டிஜர் நம்பர், இட் இஸ் அ ஸ்ட்ரிங், இட் இஸ் அ கேரக்டர், இட் இஸ் ஆக்டல் இன்டிஜர், இட் இஸ் ஹெக்ஸாடெசிமல் இன்டிஜர், எக்ஸ்போனன்ட் நோட்டேஷன் அப்படின்னு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் இண்டிகேட் பண்ணுறேன். அதை சிம்பிளாக என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அதுக்கு கேரக்டர் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 மார்க் கொஷினில் கேட்கலாம் அல்லது 2 மார்க் கொஷினில் உங்களுக்கு கேட்கலாம். புரியுதாப்பா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? நவ் த ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸ். வாட் ஆர் த ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸ் அவைலபிலிட்டி அப்படின்னு பார்க்கலாம். பர்சன் சி கேரக்டர். இந்த சி அப்படிங்கிறது எந்த டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கேரக்டர். பர்சன் டி, பர்சன் ஐ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைன்டு டெசிமல் இன்டிஜர் இண்டிகேட் பண்ணுறாங்க. நவ் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சன்ட் ஆஃப் டேட்டா. பர்சன் டி ஆர் பர்சன்ட் ஐ அப்படிங்கிறது என்ன எதை டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லையே. ஃபார் சைன் டெசிமல் இன்டிஜர் எஸ். பர்சன்ட் எஸ் அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்ட்ரிங். பர்சன்ட் எஸ் அப்படிங்கிறது எதை நம்ம ஆல்ரெடி அந்த ப்ரோக்ராம் டிஸ்கஸ் பண்ணோம். எஸ் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுறாங்க? ஸ்ட்ரிங்கு. யூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பர்சன்ட் சிம்பிள் கொடுத்து அதுக்கப்புறம் யூ கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன மாதிரி ரெப்ரசன்டேஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்சைன்டு டெசிமல் இன்டிஜர். யூ அப்படிங்கிறது என்னது? அன்சைன்டு டெசிமல் இன்டிஜர். ஓ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டல் இன்டிஜர். ஓ அப்படிங்கிறது என்னென்னா ஆக்டல் இன்டிஜர். ஸோ ஸ்மால் எக்ஸ் ஆர் கேபிட்டல் எக்ஸ், சாரி லோவர் கேஸ் லெட்டர் ஆர் அப்பர் கேஸ் லெட்டர் இன் எக்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் இன்டிஜர் லோவர் கேஸ் ரெஃபர் A to F. இது 1 மார்க்கில் கொஸ்டின் கேட்கலாம். இந்த லோவர் கேஸ் எக்ஸ் ரெஃபர் இந்த ஃபார்மேட்டிங் கேரக்டர் வாட் இஸ் இன்டர் பிட்வீன் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா A to F and upper case x refer as A to F. ரெண்டுமே A to F. It's a difference between பார்த்தீங்கன்னா small x representation as a the lower case letter. அதே மாதிரி small capital X representation as a upper case letter. upper case அப்படின்னாலும் capital letterனாலும் ஒன்று, smaller அப்படின்னாலும் lower case அப்படின்னாலும் ஒன்று. சரிங்களா? புரியுதா? நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனிஷன் ஆர் பர்சன் இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சன் இ ஆர் பர்சன் கேபிட்டல் இ. எக்ஸ்போனென்ஷியல் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போனென்ஷியல் நோட்டேஷன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே அக்செப்ட் பண்ணும். ஸ்மால் அப்பர் கேஸ் இ லோவர் கேஸ் இ ரெண்டுமே எதை அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியல் நோட்டேஷனை அக்செப்ட் பண்ணுறாங்க. F அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ். F denoted as a floating point numbers. என்னுடைய ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸில் இது டினோட் பண்ணி காமிக்கிறாங்க. பர்சன் G and பர்சன் அப்பர் கேஸ் G. ஷார்ட் நம்பர்ஸ் இன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆர் எக்ஸ்போனென்ஷியல் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் நம்பர்ஸ் இன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆர் எக்ஸ்போனென்ஷியல் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவ் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாமா? ஸோ இந்த ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறதுல எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இஃப் யூ ஆஸ்க் இந்த 1 மார்க் ஏதாவது ஒரு 1 மார்க் கண்டிப்பாக வரும். அது பார்த்திங்கன்னா தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
எது அது 1 மார்க்கே கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் வாட் இஸ் த ரெப்ரசன்டேஷன் வாட் இஸ் த ரேஞ்ச் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கேட்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் டாபிக் புரியுதா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லை ஏதாவது புரியாமல் இருக்கா சரி ஏதாவது என்கிட்ட கேட்டால் தான் எனக்கும் தெரியும் எதுவுமே யாரும் கேட்குறதும் கிடையாது. ஓகே நான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் இன் பைத்தான். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அ எஸ்கேப் sequence in python. okay sir escape sequence in python அப்படிங்கிறது என்ன பண்ணும் what you can do அப்படிங்கிறது நமக்கு பார்க்கலாம். ஸோ escape sequence start with a backslash அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு 1 mark. ஸோ escape sequence where you can start or when you start அப்படின்னு கேட்கலாம் or how to start அப்படின்னு பார்த்தீங்கன்னா escape sequence start with a backslash. Escape sequence start with the backslash and it can be interpreted differently. What do you mean by interpreted அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் ஆர் ப்ரோக்ராம் செக்கிங் ப்ராசஸ் தான் நம்ம இன்டர்பிரட்டட். என்னுடைய கம்பைலரில் இன்டர்பிரட்டட்ங்கிற ஒருத்தர்னா ஒரு டெக்னிக் யூஸ். ஸோ இந்த இன்டர்பிரட்டர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கோட் ஆர் என்னுடைய ப்ரோக்ராம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா யூ கேன் செக் அப்படின்னு சொல்லலாம். when you have used single code to represent a string. இந்த escape sequenceல when you have using single quote even though நம்ம single quote யூஸ் பண்ணி ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. You have used single quote represent a string. All the single quote inside the string must be escaped அப்படின்னு சொல்கிறாங்க. All the single quote inside the string must be escaped. Similar is the case with double quotes. ஈவன் தோ சிங்கிள் கோட் கொடுத்தோம் அப்படின்னாலும் என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய கேரக்டர் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெப்ரசன்ட் கோட் இன்சைட் த ஸ்ட்ரிங் மஸ்ட் பி எஸ்கேப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்கேப்ட் அப்படின்னு என்னென்னா அந்த ஸ்ட்ரிங் எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா அப்படியே நம்மளுக்கு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்கில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரிங்கை நம்ம கெட் பண்ணி ப்ராசஸ் பண்ணோம். ஃப்ரம் த பிகினிங்லேயே டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்கில் மட்டும் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. சிங்கிள் கோட், டபுள் கோட், ட்ரிபிள் கோட் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். சிங்கிள் கோட் அப்படிங்கிறது இருக்கானா சிங்கிள் கேரக்டர். டபுள் கோட் அப்படிங்கிறது 1 or more வேர்ட்ஸ். ட்ரிபிள் கோட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஃபார் த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஆர் த 1 பேராகிராஃப் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதை இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரிங் within triple quote to display a string with a single quote. even though இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ரிபிள் கோட்டுக்கு இன்சைடில் ஒரு சிங்கிள் கோட் கொடுக்கலாமா அதான் சொல்கிறாங்க. ஸ்ட்ரிங் வித்தின் ட்ரிபிள் கோட்ஸ் டு டிஸ்பிளே எ ஸ்ட்ரிங் வித் எ சிங்கிள் கோட். ஸ்ட்ரிங் வித் எ சிங்கிள் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் பாசிபிலிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வந்து அவங்க கொடுத்துருக்காங்களா ட்ரிபிள் கோட். இது வந்து ஒரு சிங்கிள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் 4 கோட் இருக்கா. நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 1 இருக்குது, இதில் 1 இருக்குது. ஸோ இட் இஸ் அ பாசிபிலிட்டி. எதுக்காக அப்படின்னா என்னுடைய ஸ்ட்ரிங்கை நான் ஹைலைட் பண்ணணும், இன்னும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறப்போ இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்காக இது நம்ம கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் தோ அது இதனுடைய ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். this side what is there அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி இருக்குது ஒரு ஸ்ட்ரிங்காக ஒரு லென்த்தி ஆஃப் ஸ்ட்ரிங்காக இருக்குது. அந்த லென்த்தி ஆஃப் ஸ்ட்ரிங்கு இன்சைடில் வாட் தேர் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்கன்னா டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. வாட் தேர் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க டபுள் கோட்டில். இஸ் பாசிபிலிட்டி. ஓகே நவ் string within single quote to display a string with a single quote using escape sequence. அப்படிங்கிறாங்க. என்னுடைய string within single quote to display a string with single quote using escape sequence. என்னுடைய ஸ்ட்ரிங்கை நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த escape sequence ப்ராசஸில் நான்
கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம இதை கொடுத்துருக்கோம். ஸோ இன் சிங்கிள் கோட்டா ப்ராசஸ்க்குள்ளே இன்சைடில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் இங்கே பாருங்கள், இங்கே சிங்கிள் கோட் கொடுத்துருக்காங்க, இங்கே ட்ரிபிள் கோட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு சார் இங்கே ட்ரிபிள் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 2 க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது டபுள் கோட் வாட் இஸ் தேர் அப்படிங்கிறது டபுள் கோட்டில், அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்னோட சிங்கிள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. இஸ் பாசிபிலிட்டி கொடுக்கலாம். சரிங்களா? Now string within double quote to display a string with a single quote using escape sequence. Even though என்னுடைய சிங்கிள் கோட் ஆர் இந்த ட்ரிபிள் கோட் இன்சைடில் என்ன பண்ணுறோம், இன்னொரு ப்ராசஸாக you can use in the escape sequences. You can use in the escape sequences கொடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இங்கே கொடுக்குறாங்க. இந்த எஸ்கேப் சீக்வன்சஸ் ப்ராசஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நியூ லைன் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. த லாஸ்ட் ஒன் பாருங்கள், string within double quote to display a string with a single quote using escape sequence. எல்லா ஸ்ட்ரிங்கும் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டில் கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் அதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்சைடில் ஒரு கோட் டபுள் கோட்டில் கொடுத்துட்டு அதுலேயும் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்லாஷ் அண்ட் இங்கே டபுள் கோட் கொடுத்துருக்கோமா. ஸோ இப்படி நம்ம கொடுக்கலாம். பாசிபிலிட்டி என்னுடைய ஸ்ட்ரிங்கை நான் கொடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஒரு அண்டர்ஸ்டாண்ட் புரியுதாப்பா? நவ் அதுக்கு அடுத்த கிளாஸில் என்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, அடுத்த டாபிக். நவ் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் த escape sequence supported by Python. Escape sequence supported by Python. ஸோ இந்த escape sequenceல என்னென்ன இருக்குது, பைத்தான் என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்மளுடைய பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வாட் ஆல் த எஸ்கேப் சீக்வன்ஸ் டு சப்போர்ட் பைத்தான் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நவ் த ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லாஷ் n அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ லைன். இங்கே என்ன சார் ஃபுல்லாகவே நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிகேஷன், உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸ்லாஷ் n நியூ லைன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இண்டிகேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் ஸ்லாஷ் அண்டு நியூ லைன் இக்னோர்டு, பேக் ஸ்லாஷ் அண்ட் நியூ லைன் இக்னோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆஃப்டர் டபுள் ஸ்லாஷ் பேக் ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட் எஸ்கேப் சீக்வன்ஸில் இது மாதிரி நம்ம கொடுக்கலாம். சப்போர்ட் பை பைத்தான் இது மாதிரியெல்லாம் எஸ்கேப் சீக்வன்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் பண்ணுறாங்க. நம்ம ஆஃப்டர் ஸ்லாஷ் டபுள் கோட் ஸ்லாஷ் ஏ இது ஒவ்வொன்று இப்போ தான் ரெப்ரசன்டேஷன் வருது. என்னத்துக்காக, என்ன ப்ராசஸ்க்காக, எப்படி நம்மளுடைய ஸ்ட்ரிங்கை நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னாவே பேக் ஸ்லாஷ் தான். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளோட எஸ்கேப் சீக்வன்ஸில் என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸ்லாஷ் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கி பெல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்கி பெல் இது வந்து அதனுடைய யூசேஜில் நம்மளுடைய ப்ரோக்ராமில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க நல்லா கிளியராக. ஓகே, நான் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆஸ்கி ஸ்லாஷ் பி ஆஸ்கி பேக் ஸ்பேஸ். சி வந்து நம்மளுடைய கண்டென்ட்டில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆஸ்கி பேக் பேஸ் கூட கொடுக்க முடியும். நவ் ஸ்லாஷ் எஃப் ஆஸ்கி ஃபார்ம் ஃபீட் அப்படின்னா என்ன சார், பேக் ஸ்பேஸ் அப்படின்னா தெரியும் எனக்கு, ஏதாவது ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணி கொடுப்பாங்க அல்லது ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஃபார்ம் ஃபீட் அப்படின்னு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்மில் லைனாக டாட்டாக இது மாதிரி வந்துகிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபார்ம் ஃபீட் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம். ஸோ ஆஃப்டர் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாஷ் என் ஆஸ்கி லைன் ஃபீட் ஸ்லாஷ் என் ஆஸ்கி லைன் ஃபீட். லைன் ஃபீட் அப்படின்னா என்னதுன்னா நியூ லைன் இட் வில் பி ஜென்ரேட்டட்.
நியூ லைன் இட் வில் பி ஜென்ரேட்டட். அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்லாஷ் அண்ட் ASCII லைன் ஃபீட். Now after slash or ASCII carriage return, ASCII carriage return, next one என்னது ASCII carriage return அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா /t ASCII horizontal tab, ASCII horizontal tab அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ASCII horizontal what do you mean by carriage return? ஸோ அதுக்கு முன்னால் ஸ்லாஷ் அண்ட் லைன் ஃபீட் அப்படின்னு தான் சொல்லிட்டோம். இப்போ ஃபார்ம் ஃபீட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய ஒவ்வொரு ஃபார்ம் அல்லது ஒரு வேல்யூக்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்ன ஆகும்னா சர்டைன் டிஸ்டன்ஸ் விட்டு என்னுடைய லைன் பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அதாங்க ஃபார்ம் ஃபீட் அப்படின்னு சொல்கிறோம். கேரேஜ் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராசஸ், அதுக்கடுத்து /t ASCII horizontal tab, /t horizontal tab அப்படின்னு சொல்கிறோம். horizontal tab எனக்கு நம்மளுக்கு இதில் கொடுப்பாங்க. /v ASCII vertical tab, /tab என்னுடைய ப்ராசஸில் டேப் ப்ராசஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப் அப்படின்னா ஈவன் ஃபஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகக்கூடிய வேல்யூ ஒரு டேப் 2 டேப் தள்ளி எனக்கு என்ன ஆகணும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா அப்போ நம்ம /v/t ஈவன் தோ ஹாரிசான்டல் டேப் வேணும் அல்லது வெர்டிக்கல் டேப் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹாரிசான்டல் அப்படின்னா எது? ஹாரிசான்டல்னால் இது, வெர்டிக்கல் அப்படின்னா இந்த ப்ராசஸ். சரிங்களா? ஸோ நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா /OO /LL கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் வித் ஆக்டல் வேல்யூஸ். நம்ம முன்னையே போன டாப்பிக்கில் படிச்சிருக்கோம். நம்மளுடைய ஆக்டல் ரெப்ரசன்டேஷன் ஓ அப்படிங்கிறத ரெப்ரசன்டேஷன் பண்ணோம் அப்படின்னா அது என்னது? ஆக்டல் ரெப்ரசன்டேஷன் பண்ணி என்னுடைய ஆக்டல் வேல்யூ டிஸ்பிளே பண்ணுவாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா /x அப்பர் கேஸ் h அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சார்? கேரக்டர் வித் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ h அதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய கேரக்டர் வித் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ ஹச்சுக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ். ஸோ இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய எஸ்கேப் சீக்வன்சஸ். ஸோ இப்போ இந்த கிளாஸில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ், ஸ்ட்ரிங் ஃபார்மேட் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸ், என்னென்ன ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ் கேரக்டர்ஸ் அவைபிலிட்டியாக இருக்குது. நம்ம அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் இன் பைத்தான். நான் அதுக்கடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் சப்போர்ட்டட் பை பைத்தான் அப்படிங்கிற டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நவ் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் த ஃபார்மேட் ஃபங்க்ஷன். அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னது, எப்படி ப்ராசஸ் பண்ணோம், எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, புரியுதா? இது வரலும் பார்த்த டாபிக் புரியுதா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? So the format function used with strings is very versatile and a powerful function used for formatting strings. என்னுடைய ஸ்ட்ரிங்கை நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா format function used with a string is very versatile and powerful functions used for formatting strings அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக இந்த formatting strings யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மெயின் இம்பார்ட்டன்ட். The format function used with a string is very versatile and powerful functions. String versatile பவர்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸுக்கு தான் நம்ம இந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷனுங்கிறதே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. The curly braces are used
as placeholders. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. which is a placeholder அப்படின்னு சொல்கிறோன்னு 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த curly brace தான் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். curly brace is a placeholders or replacement fields which get replaced along with the format function. என்னுடைய இந்த கேரக்டர் ப்ராசஸ் தான் என்னது அப்படின்னா என்னுடைய ஃபார்மேட் ஃபங்க்ஷனை என்ன பண்ணுது அப்படின்னா ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ the curly braces are used as a placeholder or replacement field which get replaced along with format function அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய ஃபார்மேட் ஃபங்க்ஷன் எனக்கு டிஃபைன் பண்ணுறது ப்ராசஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த curly brace நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம பார்ப்போம். நான் என்ன பண்ணியிருக்காங்க, giving as a input two numbers, two number. One is a num1 equal to int input number 1, num2 equal to int input number 2. print என்ன சொல்கிறாங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் ரெண்டையும் பார்ப்போம். ஸோ num1 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வேரியபிள் நேம். now int அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா டேட்டா டைப். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை இன்புட்டாக கொடுக்குறேன். இது எல்லாமே ஒரே லைன்லேயே கொடுக்குறோம். அதனால் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இன்புட் அப்படின்னு ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அங்கே எனக்கு கொடுக்கும்போது யூசருக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கு வேணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்பர் 1 அப்படிங்கிறத டபுள் கோட்டில் கொடுத்தா அது என்ன பண்ணும், அப்படியே நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும், ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஆமாவா? ஸோ அதனால் நம்பர் 1 அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ லைக்வைஸ் நம்பர் 2 equal to int input number 2, சேம் ப்ராசஸ். இப்போ இந்த ரெண்டு இன்புட்டு கொடுக்கறது புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நான் இந்த ரெண்டு இன்புட் வாங்கின வேல்யூ எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா யூ கேன் கால்குலேட் ஃபார் சம். ரெண்டு நம்பரை என்ன பண்ணும் அப்படின்னா டு கால்குலேட் ஆஸ் அ சம். ஸோ யூசர்கிட்டேருந்து கெட் பண்ண வேல்யூவை என்ன பண்ணும் அப்படின்னா சேம் டு perform a sum operation. ஸோ அங்கே நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ the sum of ஈவன் இங்கே இந்த curly brace கொடுத்துருக்கிறது ப்ரைஸ்ன்னு தெரியுதா, the sum of 34 and 54 is இது எதுக்காகன்னு தெரியுதா, ரெண்டு நம்பரை வாங்கி ஃபார் ஃபர்ஸ்ட் நம்பர் எங்கே ஸ்டோர் பண்ணுவாங்க, செகண்ட் நம்பர் இங்கே ஸ்டோர் பண்ணுவாங்க. இது ரெண்டையும் சம் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இஸ் இங்கே இந்த ஃபார்மேட் வருதா, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஆஃப்டர் இந்த ஃபார்மேட் டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஃபார்மேட் அந்த ப்ரேசஸ். ஸோ num1, num2 ரெண்டு இன்புட் வேல்யூ கொடுத்துருக்கோம் இல்லையா, num1, num2, num1 ப்ளஸ் num2 அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நம்பர் 1 நம்பர் 2 என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இன்புட்டை கெட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் அது ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு இந்த மாதிரியான மெத்தட் ஆஃப் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே பண்ண வச்சிடறோம். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? எஸ். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராசஸ் ஃபார் ஃபார்மேட் ஃபங்க்ஷன். ஈவன் தோ நம்ம இங்கே இந்த curly brace யூஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா பிளேஸ் ஹோல்டர்ஸ் அப்படின்னாவே என்னென்னா என்னுடைய வேல்யூவை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் ஆர் என்னுடைய வேல்யூவை இண்டிகேட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது வரையிலும் நம்ம என்னென்ன டாபிக் பார்த்தோம் மறுபடியும் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் மெயின் ஆஃப் நம்மளுடைய கிளாஸில். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு கிளான்ஸ் சொல்லலாம். ஸோ என்னென்ன டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அப்படியே நான் சொல்கிறேன், இந்த பேஜ்லேயே இருக்கட்டும், கவனிங்க. ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் ப்ராசஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா
இன்ட்ரடக்ஷன் டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்ட்ரிங் எப்படி க்ரியேட் பண்ணுறோம், எதுக்காக க்ரியேட் பண்ணுறோம், இந்த 3 மெத்தட் ஆஃப் சிங்கிள் டபுள் ட்ரிபிள் கோட் பார்த்து டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் க்ரியேட்டிங் ஸ்ட்ரிங்ஸ், என்னென்ன மாதிரியான மெத்தடில் நம்மளுடைய ஸ்ட்ரிங்கு க்ரியேட் பண்ணலாம். ஆஃப்டர் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆக்சஸிங் கேரக்டர்ஸ் இன் எ ஸ்ட்ரிங், நம்மளுடைய கேரக்டர் ஸ்ட்ரிங்கை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், ஹவ் யூ கேன் ப்ராசஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மாடிஃபையிங் அண்ட் டெலிட்டிங் ஸ்ட்ரிங்ஸ், மாடிஃபையிங் டெலிட்டிங் ஸ்ட்ரிங்ஸ் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ மாடிஃபையிங் அண்ட் டெலிட்டிங் எப்படி பண்ணுறது, அது சின்டாக்ஸ் ப்ளஸ் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம். ஜென்ரல் சின்டாக்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஃபார் ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனை ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தோம் நம்ம. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ், ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம பார்த்திங்கன்னா டோட்டலாக 5 ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணோம். 5 ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 is a concatenation, 2 is a append, 3 is a repeating, 4th one is a string slicing, so 5th one is a straight when slicing string. Now இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அதில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் பார்த்தோம். ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளே வித் பர்சன் வேல்யூ 1 பர்சன் வேல்யூ 2 அப்படிங்கிற டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம். ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் இன் பைத்தான் அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா த ஃபார்மேட் ஃபங்க்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் பில்டின் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். பில்டின் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டில் உங்களுக்கு பிகாஸ் டாப்பிக்காக இருக்குது. பில்டின் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா என்னங்கிறத எனக்கு சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ யாரும் என்கிட்ட டவுட்ஸ் எதுவுமே கேட்குறது கிடையாது. கேட்டால் தான் தெரியும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம எதாவது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியும், அல்லது வேறு மாதிரி எதாவது பண்ணலாமா அப்படிங்கிறது ஐடியாஸ் பண்ண முடியும். ஓகே, நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பில்டின் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் மட்டும் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ பில்டின் அப்படின்னா என்ன சொல்லலாம், வாட் யூ மீன் பை பில்டின்? ஸோ இந்த வேர்டுக்கு மீனிங் தெரியணும். பில்டின் ஃபார் எக்ஸாம்பிள் இன் ரியல் லைஃப் நம்ம இப்போது ஒரு டிவி வாங்குகிறோம் ஜென்ரலாக. ஸோ அந்த டிவியில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மார்ட் டிவி பைஅப் பண்ணுறோம். அந்த ஸ்மார்ட் டிவியோட பைஅப் பண்ணும்போது அந்த ஸ்மார்ட் டிவியில் என்னென்னலாம் இருக்கும், பில்டாக என்னென்னலாம் இருக்கும், ரிமோட் இருக்கும், வயர்ஸ் இருக்கும், கேபிள்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கும், ஆர் அதர் டூல்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்மளுடைய டிவியில் இருக்கக்கூடியது. அல்லது ஸ்மார்ட் அப்படிங்கிறப்போ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா இன்பில்ட் ஆஃப் சம் அப்ளிகேஷன் அவைலபிலிட்டியாக இருக்கும். அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ அப்போ இன்பில்ட் ஆர் பில்டின் அப்படிங்கிறப்ப என்னென்னா அது இன்சைடில் என்ன இருக்கும். இப்போ நம்மளுடைய பைத்தானில் நம்ம எடுத்துக்கோங்களேன். பைத்தானுங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேரில் பில்டின் ஆஃப் சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம அந்த ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணோம் அப்படின்னா போதும் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ஆக்டிவேட் ஆர் இட் வில் பி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரிங்கை நான் ப்ராசஸ் பண்ணுறதுக்குன்னு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா சர்டைன் ஆஃப் கோட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அது எப்படி நம்ம அங்கே ப்ரோக்ராமில் கொடுக்குறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தாங்க என்ன சொல்கிறாங்கன்னா பில்டின் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய பைத்தான் அண்ட் மெனி ஆஃப் ஸ்ட்ரிங்
ஃபங்க்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே பில்டின் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திங். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் அண்டு ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஸ்ட்ரிங்ஸ் அண்டு ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஸோ நவ் என்டர் த டாபிக். Python supports the following built-in functions to manipulate strings. What do you mean by manipulate strings? Manipulate அப்படின்னா என்னென்னா changing the process அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம manipulate அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதில் எனக்கு இந்த ஸ்ட்ரிங் மேனிப்புலேட்டில் எனக்கு இன்பில்டாக நிறையா ஃபங்க்ஷன்ஸ் அவைபிலிட்டியாக இருக்குது. அதில் என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். அது ஃபுல் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? LENSTR இது என்னென்னு பார்த்தீங்கன்னா LENSTR அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கேபிட்டலைஸ், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சென்டர். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைண்ட். சென்டரில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், வித்து ஃபில் கேர். அதில் என்ன வித் எவ்வளோ சைஸ் இருக்கணும், என்னென்ன கேரக்டர் ஃபில் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதாங்க சொல்கிறாங்க சென்டர் வித் ஃபில் கேர். ஃபைண்ட் சப் ஸ்டார்ட் எண்ட், ஃபைண்ட் சப் ஸ்டார்ட் எண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் இன் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் ஃபங்க்ஷனில் ஈஸ் அலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ் அலம் அப்படின்னு என்னென்னா நம்ம ஃபுல்லாக அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி பார்ப்போம். ஈஸ் அலம் ஃபங்க்ஷன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆல்பா ஃபங்க்ஷன், ஈஸ் டிஜிட் ஃபங்க்ஷன், லோவர், ஈஸ் லோவர், ஈஸ் அப்பர், அப்பர் டைட்டில், ஸ்வாப் கேஸ். ஸ்வாப் கேஸ், ஸ்வாப் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச். கவுண்ட் strvg end, count strvg end. ord char, char ASCII. ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்பில்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் இன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பில்ட் இன் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ மொத்தம் டோட்டலாக எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 string functions availability for inbuilt-in. கேட்கலாம், how many built-in string functions are available in Python? டோட்டலி எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 inbuilt strings in Python அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now ஒரு 1 or 2 டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ the beginning of LENSTR. STR அப்படிங்கிறது என்னென்னு தெரியும் உங்களுக்கு, ஸ்ட்ரிங்கு. LEN உடைய லென்த் ஆஃப் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லென்த் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக LEN ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் த லென்த் ஆஃப் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங். வந்து நம்ம இந்த ஸ்ட்ரிங் STR அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த பிளேஸில் நம்ம இங்கே பாருங்கள் print LEN அப்படிங்கிறது மட்டும்தான் கால் பண்ணியிருக்கோம். ஏ. ஸோ இப்போ இந்த ஏவில் என்ன இருக்குது, இங்கே ஏவுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கிறோம், கார்ப்பரேஷன். ஸோ அப்போ இந்த கார்ப்பரேஷனில் எத்தனை கேரக்டர் இருக்கோ அதை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு கொடுத்துரும். மொத்தம் அதில் எத்தனை லெட்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, லெவல். ஸோ COR 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்பில்டு ஃபங்க்ஷன் ப்ராசஸில் LENSTR ஃபங்க்ஷனுடைய ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட், புரியுதா? ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ செகண்ட் ஃபங்க்ஷன் கேபிட்டலைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கேபிட்டலைஸ். ஸோ வாட் இஸ் அ கேபிட்டலைஸ் அப்படின்னா யூஸ்டு டு கேபிட்டலைஸ் த ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் ஸ்ட்ரிங். 1 மார்க் கூட கொஷினில் கேட்கலாம்.
how we can capitalize the first letter, which function are used அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போ inbuilt functionல capitalize used to capitalize the first character of the string அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ city equal to சென்னை, அங்கே எப்படி இருக்குது, எனக்கு full of small letterல இருக்குது. ஆஃப்டர் print city dot capitalize, என்னுடைய string என்ன பண்ணுறேன், கால் பண்ணியிருக்கேன், city dot capitalize. So after printing a process, the first letter only it is indicated as capital letter, only it is indicated as capital letter. So are you understand? So in this class உள்ள இருக்கட்டும், next classல நம்ம further explanation பண்ணி பார்க்கலாம். Thank you.